வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஐ ஆம் ரெடிங்க. மேடம் இன்னும் ரெடி ஆகலை, அதனால் வந்து வாய்ஸ் மெசேஜ் தான். ஹாப்பி வெட்னஸ்டே. ஓகே, ஜாலியாக இருங்க. சொல்லுமா வாய்ஸ். ஹலோ, வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி வெட்னஸ்டே சொல்கிறேன். நான் எல்லாரும் நல்லா இருக்கணும், நீங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ப்ரேயர் பண்ணிங்க. இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் பாருங்கள், கேழ்வரகு அடைன்னு சொல்லுவேன் இல்லையா, இந்த ராகி மாவு. அந்த ராகி மாவில் நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை என்ன பண்ணிட்டேன், இன்னைக்கு கொஞ்சம் நிறைய பறிச்சிட்டேன். அதனால இன்னைக்கு டைம் ஆகிப்போச்சு, இருந்தாலும் செய்திடலான்ட்டு முருங்கைக்கீரையை நல்ல கீரையை நல்லா அலசி தனியாக வச்சுக்கோங்க. நிறைய வெங்காயம், கொஞ்சமாக திட்டமாக பச்சை மிளகாய் போட்டுட்டு அதில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிங்க. குட்டி குட்டியாக அடைய நல்லா மெலீஸாக செய்யுங்க. இந்த மாதிரி நல்லா இருக்குங்க. திட்டமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, உடம்புக்கு ஹெல்த்தி. இன்னைக்கு முருங்கைக்கீரை பறிச்சேன் இல்லையா, துளிர்கீரை எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டுங்க. முருங்கைக்கீரை சாம்பார் இன்னைக்கு முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களேன். முருங்கைக்கீரை துளிராக போட்டு செய்து பாருங்க, ஸ்மெல்லே நல்லா இருக்கும். முருங்கைக்கீரை சாம்பார் வச்சுட்டு இன்னைக்கு முட்டையை வறுத்து வச்சாச்சு. காரம் போட்டு அதை ஆஃபாக கட் பண்ணி வறுத்துருக்குறோம். எப்போவுமே நம்ம இப்படி தானே வறுத்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த காரம் மொத்தம் எப்படி அந்த முட்டையில் இறங்கி இருக்கு பாருங்க. ஆமாங்க, குறுக்கு போட்டால் நிறைய போயிடும். ஆமாங்க, நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், நம்ம வந்து எல்லாத்தையும் நல்ல பேர் எடுக்கணும். இன்றைக்கி யாரும் நம்மளை திட்டக்கூடாதுன்னு நினச்சோன்னா நம்ம எல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்ம யார்கிட்டையும் கேட்ட பேர் வாங்க போகணுன்னு நினைப்போம். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வருவீங்க, நீங்கள் பாட்டு நான் ரொம்ப நல்ல மனசோடு எல்லாத்தையும் சார் வணக்கம் சார் ஆகும்னு கத்தின்னு போவீங்க, சொல்லிட்டு போவீங்க. கத்தின்னு இல்லை, சொல்லிட்டு போவீங்க. திடீர்னு எவனோ ஒருத்தர் குறுக்க வந்துட்டு டேய் பார்த்து போடா அப்படின்னு திட்டுவான். அதனால் நம்ம நல்லதே நினச்சாலும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வரும். அதனால் நம்ம வரைக்கும் கொஞ்சம் நல்லபடியாக இருப்போம், நல்லதே நினைப்போம். இது மாதிரி கமெண்ட்ஸ் வராதான் செய்யணும். நம்ம நினைப்போம் யாருக்கிட்டே நம்ம கெட்ட பேர் வாங்கக்கூடாது, நம்ம கரெக்டாக போகணும் அப்படின்னும். இது மாதிரி கமெண்ட்ஸ் வரும். இதெல்லாம் கொஞ்சம் அப்படி ஈஸியாக அப்படி தள்ளி வச்சு நம்ம வேலையை பார்ப்போம், ஜாலியாக இருப்போம். ஓகே, ஏதோ இந்த 3 நிமிஷம் எனக்கு கொடுத்துட்டாங்க யூடியூப்பில். 3 நிமிஷம் நீங்கள் ஷார்ட்ஸ் போடலான்னு, அதுக்காக இது ஒரு சின்ன இடை சொருகல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி போட்டேன். இதை நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள், தெரியும். ஓகே, நான் அப்படி தான் எடுத்துக்கிறது. நம்ம எது தான் நம்ம ஒழுங்காக போனால் கூட திடீர்னு எவனோ ஒருத்தன் திட்டுவான், திடீர்னு யாரோ ஒருத்தர் நம்மளை பற்றி கமெண்ட்ஸ் அடிப்பாங்க. அதுக்காக அதாவது நம்ம ஈஸியாக டேக் இட் ஈஸியாக எடுத்துன்னு நம்ம போகிற வழியில் போயிட்டே இருக்கணும். ஓகே, பாய்.